Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறது குறித்து சில அற்புதமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இது குறித்து 4 காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொள்வது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எப்படி உண்டாகிறது? We are receiving from God the return from our sowing. நாம் விதைத்ததின் விளைவாக அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனிடத்தில். மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் வேத வசனத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பிரமாணம் என்ன? 4:13 வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? எந்த உவமையை? விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைத்தான், அது வழியருகே விழுந்தது, கல்லுள்ள இடங்களில் விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னு சொல்றார் இல்லையா? அந்த உவமையை அதை குறித்து சொல்லுகிறார். இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இதை புரிந்து கொள்ளலன்னா எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் அடிப்படை சத்தியம் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். வாசிப்போம் 14ஆம் வசனத்திலிருந்து. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்களே, இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அதன் பிறகு 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. தேவனுடைய ராஜ்யம் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சொல்றார். ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இயங்குகிறது உலகத்துல சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யம்னா ஆவிக்குரிய ஜீவியம். அது தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியானால் நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறேன் என்றார். பாருங்க எப்படி தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இப்படிதான் இயங்குகிறது. விதைக்கிறவன் விதைக்கிறான், அவன் விதைச்சிட்டு பிறகு அவன் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. முன்பு முளையை பின்பு கதிரை பின்பு கதிரிலே நிறைந்த தானியத்தை அது கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் நினைச்சா நம்ம ஆசீர்வதிப்பார், அவர் இன்னும் நினைக்கல என்ன, அவர் மனசு வச்சா நடக்கும், ஆனா அவர் என்ன ஆசீர்வதிக்க மனசு வைக்கல. கர்த்தர் என்ன எப்போ ஆசீர்வதிப்பாரோ அப்போ ஆசீர்வதிப்பார் பிரதர், காத்துட்டு இருக்கிறேன், என்னன்னு தெரியல, என்னை மட்டும் ஆசீர்வதிக்க அவருக்கு இன்னும் சித்தம் வரல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அநேகருடைய எண்ணம். அவங்க நினைக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், இவர்கள் அதிகமாக வேண்டும் என்றால், இவருடைய பொருளாதாரத்தில் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும் என்றால், இனிமே கர்த்தர் நினைச்சு பண்ணாதான் உண்டு, இவருடைய கையில ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் திட்டவட்டமாக நேரெதிராக போதிக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே மனசை வச்சுட்டார், கர்த்தர் ஏற்கனவே சித்தம் கொண்டு விட்டார், கர்த்தர் அதுக்காக எல்லாத்தையும் செய்து விட்டார். கல்வாரி சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை கூட அவர் சுமந்து தீர்த்து விட்டாராம். இப்ப நாம் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை உபயோகப்படுத்த வேண்டும். விதைக்க வேண்டும், விதைத்தால் அறுக்க போகிறோம். ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து அது எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால் விதைக்கிறதன் மூலமாக தான் நான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய சும்மா பெற்றுக்கொள்ளவே முடியாது.
ஆகவே கர்த்தர்கிட்ட எல்லா கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் சில கண்ட்ரோல்களை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இதுதான் லைஃப் சீக்ரெட், இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நீ நல்லா இருக்கணுமா, வாழ்க்கையில பெருகி கொண்டே போகணுமா, போக வேண்டும் என்று சொன்னால் எடுத்து விதைக்கும் போது அது பெருக ஆரம்பிக்கிறது. விதைக்கும் போது விளைச்சல் உண்டாகிறது. விதைக்கும் போது அற்புதமான ஒன்று நடக்கிறது. அதுதான் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நிலத்தில் விதைத்தில் இரவில் தூங்கி பகல் விழிக்கிறான், அவனுக்கு தெரியாத விதமா விதை முளைத்து பயிராகிறதாம். விதைச்சிடறான், தூங்கி எந்திரிக்கிறான், அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது பெரிய ஒரு விளைச்சலை ஏற்படுத்துகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மிடத்திலே சில திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்தும்படியாக சில திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 6ஆம் வசனத்திலிருந்து. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று இப்படி எல்லாம் கொடுக்கிறத குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன் சொல்லிட்டு தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதாவது ஊழியத்துக்கென்று இவர்கள் கொடுக்கிறது விதைக்கிறது, அதை கண்டிப்பா அறுப்பார்கள் என்று டைரக்டா அது 6ஆம் வசனத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, போதிக்கிறவன் கொடுக்கிறானாம். இது விதைக்கிறது போல இருக்கிறதாம். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதை மோசம் போகாதிருங்கள், இதை விட்டுறாதீங்க. மோசம் போகாதிருங்கன்னா do not be deceived என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமாந்துராதீங்க. ஹலோ, நிறைய பேர் வாழ்நாள் முழுக்க சபைக்கு போய் ஏமாந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க சபையில இவங்க காசை வாங்கி எப்படியாவது கலெக்ட் பண்ணணும்னு பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க நான் எப்படியெல்லாம் கொடுக்காம இருக்கணுமோ அப்படியே கொடுக்காம நான் இருக்க போறேன், நான் ரொம்ப சாமர்த்தியமா இருக்க போறேன்னாக்கும் பிரசங்க யாரு அது கேட்கிறாரு இது கேட்கிறாரு, எப்போ பார்த்தாலும் என்ன காசு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அது கேட்கற அப்படி பண்றாங்க, அது தவறுதான். சரியான பிக்சரை கொடுக்க தவறிட்டார்கள். நான் சொன்னது போல வேத வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு மெத்தட். ஒரு மனுஷன் விதைக்கும்படியாக, அவன் விளைச்சலை பெறும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு மெத்தட். அவன் கொடுக்கிறான். கர்த்தர் சொல்றார், மோசம் போகாதீங்க, ஏமாந்துராதீங்க. கொடுக்காம இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க, கொடுக்காம இருந்தா மோசம் போயிடுவீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த விஷயத்துல ஏமாந்துடக்கூடாதுங்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்துடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் பெருக்கத்துக்கு ஒன்று தேவன் ஒரு பெரிய மெத்தடை வச்சிருக்கும் போது நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. வாழ்க்கையில் இப்படியே வாழ்ந்து ஒரு நாள் முழுக்க வருஷம் முழுக்க கடத்தி 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 என்னமோ தெரியலங்க, கர்த்தருடைய சித்தம் அப்படி இருக்குதுங்க, என்னமோ இப்படியே போயிட்டு இருக்குங்க, இப்படி பேசக்கூடாது. பாருங்க, அதுதான் சொல்லுது வேத வசனம். மோசம் போகாதிருங்கள், வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், பெருக்கத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருக்கம் எப்போ உண்டாகிறது? இப்படிதான் உண்டாகிறது. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். 6ஆம் வசனத்தோட சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நல்லா கவனிக்க வேணும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திலே அழிவை அறுப்பான் என்று சொன்னால், இப்போ கொடுக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 6ஆம் வசனத்துல கொடுக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. போதிக்கிறவனுக்கு கொடுக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அது சம்பந்தமா தான் விதைத்தால் அறுப்பா என்று 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியில ஜீவனை அறுப்பான்னு சொல்லியிருக்க. எதை குறித்து அதை சொல்லுகிறது? நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாத்தையும் கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்க வேண்டும். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் என்று சொன்னால் மாம்சீகமாய் வாழுகிறவன். இந்த பணத்தை குறித்தும் கொடுக்கறத பற்றியும் இது குறித்தும் ஒரு மாம்சீக பிரகாரமாய் சிந்திக்கிறவன். அது ஏதோ என் கையில இருந்து வாங்க பாக்குறாங்க, எனக்கு ஏதோ அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு காசு வேணுமா, இது காசு வேணுமா, ஊழியத்துக்கு காசு வேணுமா, மிஷினரி காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் பண்றாங்க. ஆகவே என் பணத்தை போயிடுது அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் மாம்சீகம். மாம்சீகத்துக்கு அல்லது மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை விதைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தமாகிறது. கொடுக்காதவன் கூட ஒன்றை விதைத்துக் கொண்டிருக்கிறான். என்னத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான்? அழிவை விதைத்துக் கொண்டிருக்கிறான். பெருக்கத்துக்கு பதிலாக குறைவை விதைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே நாளடைவிலே குறைவும் இல்லாமையும் வறுமையும் ஏற்படும்படியாக மாம்சத்திற்கென்று அழிவை அவன் விதைத்துக் கொண்டிருக்கிறான். மாம்சீகமாக வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வழியை புரிந்து கொள்ளாமல், விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை குறித்து புரிந்து கொள்ளாமல் மாம்சீக சிந்தை உள்ளவனாய் அநேக இடங்கள்ல போயிட்டு அவங்கள பார்த்து டிஸ்கரேஜ் ஆகி இவங்க இப்படி கேட்கறாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க,
இவங்க எப்படி காசு கேட்டாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு கடைசியில கர்த்தருக்கு கொடுக்கறதுனா என்னன்னு புரிந்து கொள்ளாமல் உள்ளத்துல மனக்கசப்பை வளர்த்து கொண்டு நான் ஏன் கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அப்படி வாழுகிறார்கள். உலகத்தாருக்கும் சில விசுவாசிகளுக்கு வித்தியாசமே இல்லை பாருங்க. சில இடங்கள்ல போனீங்கன்னா அதே மாதிரிதான் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவித்தின்னு சிலர் அப்படி ஆயிடுறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க அதையும் இதையும் பார்த்துட்டு சில தவறான காரியங்களை பார்த்து விட்டு ஒரு மாம்சீகமான எண்ணம், ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளாதனால ஒரு மாம்சீகமான எண்ணம், நான் எதுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு இது செய்யணுமாக்கும், நான் எதுக்கு இப்படி கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு மாம்சீகத்திலே வாழுகிறார்கள். மாம்சத்துக்கென்று அழிவை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வருங்காலத்துக்கென்று வறுமையும் அழிவையும் இல்லாமையும் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்னு உடனே நீங்க நினைச்ச கூடாது ஆவிக்குரியபடி விதைக்கிறவன் மோட்சம் போவான்னு சொல்லியிருக்கு. அப்படி அல்ல. நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே ஜோவே என்கிற ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. ஜோவே இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா ZOE அப்படின்னு எழுதுவோம். ஜோவேன்னு சொன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப். நித்திய ஜீவன் சொன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம போய் பரலோகத்துல வாழுகிற அந்த ஜீவன் இல்ல. நித்திய ஜீவன் இங்கேயே ஆரம்பிக்கிறது. ஒரு வாழ்க்கை தரத்தை குறிக்கிறது. அது ஏதோ நாம் காலாகாலமா தேவனோடு வாழ போற அந்த வாழ்க்கை அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும், அழிஞ்சு போறவங்க கூட காலாகாலமா வாழ போகிறான், தேவனோட வாழ போகிறது இல்ல, காலாகாலமா வாழ போகிறான். அந்த அளவுல அப்படி எடுத்துக்கொண்டால் நித்திய ஜீவன் என்கிறது நாம் என்றென்றைக்கும் வாழ போறோமே அதை குறிக்கல. நித்திய ஜீவன் என்கிறது ஒரு வாழ்க்கை தரத்தை குறிக்கிறது. அப்ப ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொண்டு அதன்படி செய்கிறவர்கள் எதை விதைக்கிறார்களாம்? நித்திய ஜீவனை அறுப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் ஆவிக்குரியபடி வாழுகிறார்கள். நித்திய ஜீவனை அறுப்பார்கள்னா நான் சொல்லுகிறேன், நித்திய ஜீவன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. என்னமோ ரட்சிப்பை அறுப்பார்கள் அல்லது மோட்சத்தை அறுப்பார்கள்ன்ற மாதிரி இருக்கு, மோட்சத்துக்கு போய் சேருவார்கள்ன்ற மாதிரி இருக்கு. இப்படி வாசிக்க வேணும். ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் வாழ்வை அறுப்பார்கள், செழிப்பை அறுப்பார்கள், நிறைவை அறுப்பார்கள், நல்ல வாழ்க்கை தரத்தை அறுவடையாய் பெறுவார்கள். மாம்சீகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மாம்ச பிரகாரமாய் சிந்திக்கிறவர்கள், மாம்ச பிரகாரமாய் செய்கிறவர்கள், அவர்கள் அழிவை விதைக்கிறார்கள், வறுமையும் இல்லாமையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரியபடி செய்கிறவர்கள் வாழ்வையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் அவர்கள் அறுப்பார்கள். இருக்கீங்களா? எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, நான் ஆவிக்குரியபடி சிந்தித்து செயல்படுகிறதுனாலே மோசம் போக மாட்டேன். எதை விதைக்கிறேனோ அதை அறுப்பேன். ஆவிக்குரியபடி சிந்தித்து செயல்படுகிறபடியால் நான் நித்திய ஜீவனை, நல்வாழ்வை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை, ஐஸ்வர்யத்தை, செழிப்பை, நல்வாழ்வை நான் அறுப்பேன். அதுதான் நம்முடைய அறுவடை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிறகு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதுனா இதை பற்றி தான் சொல்லியிருக்கு. எதை பற்றி? கொடுக்கறது பற்றி. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். த்ரூ அவுட் விதைக்கிறது அறுப்பதை பற்றி தான் பேசுது 6ஆம் வசனத்திலிருந்தே. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு காரியத்தை சொல்லுறேன் பாருங்க. எப்படியும் ஒவ்வொரு மனுஷரும் அறுக்கத்தான் செய்கிறார்கள். நான் சொல்றபடி தீமையை அறுக்கிறார்கள், சிலர் அழிவை அறுக்கிறார்கள், வறுமையை அறுக்கிறார்கள் வாழ்க்கையில. ஏனென்றால் அதற்கேற்ற விதைகளை விதைத்தார்கள். இன்னும் சிலர் நன்மையை அறுக்கிறார்கள், வாழ்வை அறுக்கிறார்கள், செழிப்பை அறுக்கிறார்கள், ஐஸ்வர்யத்தை அறுக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கேற்ற ஆவிக்குரிய விதைகளை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். ஆகவே எதை விதைக்கிறோம் என்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும்.